கொடுக்குறத அவர் படிக்கணும். அவர் பார்த்துட்டு என்னடா இது இவ்வளவு பொய் பேசணுமான்னு போயிட்டார். இப்போ இதையே ஆளுநர் படிச்சிருந்தா நாங்களாம் என்ன நினைப்போம், நல்ல ஆளுநர் அப்படிதான் வச்சிருப்போம். அவர் அதுக்கு திமுகலே சேர்ந்துடலான்னு தான் நினைப்போம். அப்போ அது இதை கேட்கும்போதே உங்களுக்கு ஒரு வேடிக்கை இருக்கிறதுனால தானே இந்த கேள்வி என்கிட்ட எழுப்புறீங்க. சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. என்னங்கம்மா, உங்களையே தாங்க முடியாம தானே என்ன இப்படிலாம் எழுதி வச்சிருக்காங்களே அப்படின்னு. எல்லாருக்கும் தெரியும், தெருவுக்கு தெரு மதுக்கடைகள் எங்கும் போதைப் பொருட்கள் விற்கப்படுது. குறிப்பா பள்ளி கல்லூரி வளாகங்கள்ல அதிகமா விற்கப்படுது. வழிபாட்டு தலங்களே விற்கப்படுது. விற்கப்படுதா இல்லையா அதை மட்டும் விற்கப்படுது. எல்லாருக்கும் கோபம் இருக்கு, தடுக்கிறதா யாருன்னு தெரியல. அப்ப அதை அவங்க அதெல்லாம் இல்லை, நாங்க நல்லாட்சி கொடுக்குறோம் அப்படின்னு. முதல்ல 5000 பொங்கல்னாங்க, அப்புறம் 2500நாங்க, அப்புறம் 1000நாங்க, இப்ப 103 ரூபாய்க்கு வந்திருக்கு. வெறும் 3 ரூபாய்க்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்க எந்திரிச்சு விழிச்சுக்கிறோம். இல்லைன்னா நெத்தியில 1 ரூபா பொட்டை வச்சு நீங்க எழுதி கொடுக்கறத அவர் படிக்கணும். அவர் பார்த்துட்டு என்னடா இது இவ்வளவு பொய் பேசணுமான்னு போயிட்டார். இப்போ இதையே ஆளுநர் படிச்சிருந்தா நாங்களாம் என்ன நினைப்போம், நல்ல ஆளுநர் அப்படிதான் வச்சிருப்போம். அவர் அதுக்கு திமுகலே சேர்ந்துடலான்னு தான் நினைப்போம். அப்போ அது இதை கேட்கும்போதே உங்களுக்கு ஒரு வேடிக்கை இருக்கிறதுனால தானே இந்த கேள்வி என்கிட்ட எழுப்புறீங்க. சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. என்னங்கம்மா, உங்களையே தாங்க முடியாம தானே என்ன இப்படிலாம் எழுதி வச்சிருக்காங்களே அப்படின்னு. எல்லாருக்கும் தெரியும், தெருவுக்கு தெரு மதுக்கடைகள் எங்கும் போதைப் பொருட்கள் விற்கப்படுது. குறிப்பா பள்ளி கல்லூரி வளாகங்கள்ல அதிகமா விற்கப்படுது. வழிபாட்டு தலங்களே விற்கப்படுது. விற்கப்படுதா இல்லையா அதை மட்டும் விற்கப்படுது. எல்லாருக்கும் கோபம் இருக்கு, தடுக்கிறதா யாருன்னு தெரியல. அப்ப அதை அவங்க அதெல்லாம் இல்லை, நாங்க நல்லாட்சி கொடுக்குறோம் அப்படின்னு. முதல்ல 5000 பொங்கல்னாங்க, அப்புறம் 2500நாங்க, அப்புறம் 1000நாங்க, இப்ப 103 ரூபாய்க்கு வந்திருக்கு. வெறும் 3 ரூபாய்க்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்க எந்திரிச்சு விழிச்சுக்கிறோம். இல்லைன்னா நெத்தியில 1 ரூபா பொட்டை வச்சு புதைச்சிட்டு போயிடலாம். இவ்வளவுதான் நடக்க போகுது. செய்தியாளர்களை சந்தித்த சீமான் சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையை படிக்காமல் சென்றதற்கு ஆதரவாக தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தார். உங்களுக்கான உரையை நீங்களே எழுதினால் எப்படி இருக்கும் போன்ற கருத்துகளையும் அவர் பதிவு செய்திருந்தார்.